பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறது தொடரதில்ல. அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு, அதெல்லாம் தொடரதில்ல. அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை 60 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு, அரசே தான் கொடுத்துருக்கு. சாலை போட்டிருக்கு, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அது ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும்போது அவங்க வகுத்திலே வெடிய வைக்கிற மாதிரி இடிய போடுற மாதிரி ஆயிடும். அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது. இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து இது பண்ணணும். இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும். அப்படிதான் பண்ணணும். அதை போய் செய்கிறதா நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது இப்போ பெரிய முதலாளி காசாக்குறான் மாதிரி நீங்கள் பெரிய முதலாளினா அவங்க வசதிக்காக தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் காலி பண்ணப்படுதே. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? ஆனால் அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் கொடுக்குறாங்க, அந்த இடத்த மட்டும் இடிக்க முடியல. ஏன்னா அடையார் ரிவர் பக்கத்துலேயே காசாகிராண்டு எலும்பு இருக்குது, பல்லாவூர் ரிவர் பக்கத்துலேயே காசாகிராண்டு எலும்பு இருக்குது. ஆனால் அது ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அகற்றிருக்காங்க. இது என்ன நியாயம்? அவங்களுக்கு எப்படி பட்டா வருது, இவங்களுக்கு ஏன் பட்டா வரல? பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை, பணக்காரங்களுக்கு பட்டா இருக்குது. இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே இது.